Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனி பிரிவில் மனு அளிக்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ். இப்ப சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனி பிரிவில் மனு அளிக்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். எதற்காக மனு அளிக்க வந்துள்ளனர்? கூடுதல் விவரங்களை தெரிவியுங்கள். பராசக்தி வணக்கம். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கென IAS அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களுடைய குறைகளையும் தங்களுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் தனிப்பிரிவில் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார்களுக்கு 30 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் மனு அளிப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய வெளிவாயிலுக்கு அருகே நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் தங்களுடைய தேவையான வசதிகள், அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து மனு அளிப்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும், மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும், பட்டா பிரச்சனை, நில அபகரிப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் தங்களுடைய மனுக்களை வழங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்பது நாள்தோறும் 50 முதல் 100 மக்கள் வருவார்கள். அவர்கள் வரும்போது அந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகத்திற்குள்ளேயே அழைத்து சென்று அவர்கள் வழங்கக்கூடிய மனுக்கள் பெற்றுக்கொண்டதற்கான அடிப்படையில் அதற்கான ஆதார சீட்டும் வழங்கப்படும். அதோடு அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த எண்ணை ஆன்லைன் மூலமாகவும் முதலமைச்சருடைய முகவரி துறை சார்பில் தங்களுடைய மனு என்ன நிலையில் இருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. வாரத்தினுடைய முதல் நாள் என்று திங்கட்கிழமை காலை தங்களுடைய வேலையெல்லாம் ஒத்திவைத்துவிட்டு முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் மனு வழங்குவதற்காக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வெயிலில் வரிசையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான மக்கள் வயதானவர்களாக இருக்கிறார்கள். அவர் 60 வயதை கடந்திருக்கக்கூடிய சூழலில் கடந்த பல ஆண்டுகளாக முதியோர் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து காத்திருப்பதாகவும் அதனால் அதற்கான எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படவில்லை, முதியோர் உதவித்தொகையும் தற்போது வரை விநியோகிக்கப்படவில்லை. அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். வேறு சிலரை விசாரிக்கும் போது தாங்கள் குடிசை பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் குடிசை மாற்று வாரியத்தில் தங்களுக்கு ஒரு வீடு ஒதுக்கி தருமாறு பல முறை கோரிக்கை விடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு தற்போது புதியதாக அமைந்திருக்கக்கூடிய தாவேக ஆட்சியில் இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருப்பதாகவும் தங்களுடைய தகவல்களை பரிமாறியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் சொந்த பிரச்சனை, நில தகராறு, பத்திரப்பதிவு, பட்டா பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களோடு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் சென்னை தலைமைச் செயலகத்தின் வாயிலில் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களிடம் அந்த மனுக்களை வழங்க வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களிடம் காவல்துறையினர் உரிய ஆய்வு மேற்கொண்டு பரிசோதனைக்கு பிறகு 10 பேராக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கூட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய மனுக்களை அங்கேயே பெற்றுக் கொள்வதற்காக புகார் பெட்டியும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரே நேரத்தில் அனைத்து பொதுமக்களும் தலைமைச் செயலகத்திற்குள் வந்தால் இங்கு கூட்ட நெரிசல் ஏற்படும், அதோடு அரசு அலுவலர்கள் பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் அவர்கள் வெளியே வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவையின் கருத்தில் கொண்டு நேரம் அதிகரிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய மனுக்களை புகார் பெட்டி மூலமாக பெற்று முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் மொத்தமாக ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பராசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி விக்னேஷ். என்னோட சொந்த ஊர் ஈரோடுங்க. என்னோட பேர் வேல்முருகன். நாங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் ஒரு 5 வருஷமாக வேலை செஞ்சு நாய் மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அது சம்மந்தமாக மனு கொடுக்க வந்திருக்கோம். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு வந்திருக்கோம். 10 வருஷம் கழித்து மறுபடியும் வந்திருக்கோம். 2 பீரியட்லேயும் மனு கொடுத்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. இந்த பீரியட்லேயாவது மனு கொடுத்து நல்லது நடக்குன்னு வேண்டுறோம். என்ன மாதிரி உழைப்பாளர்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். என் பேர் பயணி அம்மா. நான் சுங்காசத்துலேருந்து வந்திருக்கிறேன், முளச்சூர். எனக்கு வீட்டு பட்டா வேணும், அதுக்கோசம் வந்திருக்கிறேன். இருக்கிற சொத்தை அபகரிக்கிறானுங்க, அபகரிக்காத எனக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் ஈரோட்டிலேருந்து வரோங்க. தமிழ்நாடு கோவம்ஸ் முன்னேற்ற நல சங்கத்தினுடைய மாநில தலைவர். நாங்கள் கோயில் பூஜை சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது எங்கள் குலத்தொழில். அதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த கோயில் பூஜையில் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. எங்களுடைய கோயில் நிலங்கள்லாம் பிடுங்கப்படுது, அதுலேருந்து எங்களை வெளியேற்றுறாங்க.
அதுக்கு முதல்வரை பார்த்து அறநிலையத்துறை அமைச்சரையும் பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறவங்க. தமிழ்நாடு கோவம்ஸ் முன்னேற்ற நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் நான், ஈரோடு. என் பேர் எழிலரசி சார். நான் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்குறேன். கடந்த 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு சொல்லி தான் இப்போ மனு கொடுக்கறதுக்கு வந்துருக்கோம். சிஎம் சாரோட தனிப்பிரிவு இல்லை சார். 10 வருஷமாக நாங்கள் அர்பன் ஹெல்த் நர்ஸ் சார். 10 வருஷமாக வேலை பார்த்துருவோம். கான்ட்ராக்ட் ஹவுஸ் ஹோல்ஸில் வேலை பார்த்துருக்கோம். எங்களோட வேலையை பண்ணி நிரந்தரம் பண்ணணும் சார். என் பேர் செல்வ வில்சன். நான் வந்து தென்காசி ஆலங்குளம் மானூர் பிளாக்கில் வேலை பார்த்தோம். வேலை பார்க்கறதுக்கு போது வீடு வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 வீடு கட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த தொகையில் கட்ட முடியாது, நான் சின்ன கான்ட்ராக்ட்னு சொன்னேன். இல்லை நீங்கள் கட்டுங்க, கம்பெனியில் பேசி ஸ்பான்சர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரூப் லெவலில் நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அது நிப்பாட்டிருந்தோம். இவங்க வந்து மேனேஜர் ஆர்எம் கலெக்டராக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பாஸ்புக் முதல்கொண்டு வாங்கி தர முடியான்ட்டாங்க. நாங்களும் 2023 கடைசியிலேருந்தாலே தான் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.